கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தமிழ் குத்துபா, அதாவது ஹவாலி நாதி மஸ்ஜிதில் வச்சு, நாதி தமிழ் குத்துபானுடைய மஸ்ஜிதில் வச்சு இன்றைக்கி நடந்த குத்துபாவில் தலைப்பு இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்வதுங்கப்பட்ட தலைப்பில் யார் பேசியிருக்கிறான்னு கேட்டால், மிஸ்கினுடைய தலைவர், அதாவது ஷேக் முனைவர் முனீர் அகமது அவர்கள், எம்ஏ பிஹெச்டி. இவங்க தான் இன்னைக்குள்ள பயான் சிறப்பான முறையில் பயான் பண்ணிருக்கிறாங்க. பயானுடைய தலைப்பு இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்வது. இறைவனுடைய இடத்துல எப்படி நல்லெண்ணம் கொள்வதுங்கப்பட்ட தலைப்பில் அவங்க அன்னைக்கு பயான் பண்ணிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய பயான் அன்னைக்கு நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுங்க. அடுத்து ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: ثم أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله عز وجل وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாட்களில் சிறந்த நாளாகிய இந்த ஜும்மா நாளன்று அல்லாஹ் தாலாவை போற்றி புகழ்ந்தவர்களாக கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமதிக்கும் சலாத்தும் சலாம் உரைத்தவர்களாக நமக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றும் முகமாக இந்த ஜும்மா நாளன்று இறை இல்லங்களில் ஒரு இறை இல்லமான இந்த இறை இல்லத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய அருளையும் நன்மையும் எதிர்பார்ப்பவர்களாக நாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நமக்கு வஸாரத்துல் அவ்காஃப் ஷுஊனுல் இஸ்லாமியா, இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் சிறப்பான தலைப்புகளில் குவைத் முழுவதும் ஏறக்குரிய ஒரே தலைப்புகளில் பேசக்கூடிய அளவில் மக்கள் எல்லாம் ஒரே லைன்ல ஒரே சிந்தனையில வைக்கும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வாரம் சிறப்பான ஒரு தலைப்புகளில் அவுகாஃப் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மஜ்லிஸ் யா சுன்னா குவைத்துடைய இந்த பள்ளியில இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல். அல்லாஹ் மீது ஒரு நல்ல பர்செப்ஷன், நல்ல ஒரு அல்லாஹ்வை பற்றி எண்ணம், அது எப்படி ஒரு மூமினுக்கு அவசியமாகிறது என்ற இந்த சிறப்பான ஒரு ஜும்மா ஹுத்பாவை இன்று நாம் இந்த உரையிலே நம்ம கேட்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கனவான்களே, இந்த ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் இறை எச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீத்து செய்வதற்காக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ரஃபுல் மக்லூகாத்,
படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக நம்மை படைத்து பல்வேறு அற்புதமான ஆச்சரியமான சில விஷயங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லா தஆலா கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு எண்ணங்கள், தாட்ஸ், ஒரு மனிதனுக்கு மனசை கொடுத்திருக்கான் அல்லா தஆலா, கண்களை கொடுத்திருக்கிறான், காதுகளை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு உறுப்புகளை கொடுத்திருக்கான். அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் தத்தம் அதோடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு. காலை கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடும் வரை, தூக்கத்தில் நாம் ஆழ்ந்து செல்லும் வரை லட்சோப லட்சம் காட்சிகளை இந்த கண்களால் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கேமரா! சின்ன பக்கத்துல இருக்கிறத பார்க்கிறோம், கொஞ்சம் தூரத்துல இருக்கிறத பார்க்கிறோம், ரொம்ப தொலை தூரத்துல இருக்கிறத பார்க்கிறோம். வாகன ஓட்டிகள்லாம் விமானத்திலிருந்து பார்க்கும்போது ரொம்ப தொலைதூர பார்வைகளை பார்க்கிறோம், கழுவு பார்வை. அதே போல கேள்விகள், எத்தனையோ விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். காலையில எந்திரிச்சல இருந்து தூங்குற வரையும் இந்த காதுகளில் எத்தனை ஒலிகள் விழுந்துட்டே இருக்கு. நல்ல ஒலிகள் விழுகுது, கெட்ட ஒலிகள் விழுகுது, சங்கீதங்கள் விழுகுது, பொய்கள் விழுகுது, நன்மைகள் விழுகுது. சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை கடுமையான கேள்விக்கு உட்படுத்துவான். அதுல இந்த பார்வையும், அந்த கேள்வியும், இந்த கல்பும். இந்த கல்வியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த சயின்டிஸ்ட்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 60,000 சிந்தனைகள் அவனுடைய உள்ளத்துல எழுந்துட்டே இருக்கான். இந்த மனுஷன் எல்லாம் படைச்சிருக்கான், சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. காலையில் எந்திரிச்சு வந்து என்னென்னமோ சிந்திப்போம், நம்முடைய கண்ட்ரோல்லே இல்லை. குடும்பத்தை பத்தி சிந்திப்போம், நண்பர்களை பத்தி சிந்திப்போம், திடீர் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், அதை பத்தி சிந்திப்போம், அசை போட்டுக்கொண்டே இருக்கும். இந்த எண்ணங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பாப தன்னி இஸ்முன். நீங்க நிறைய எண்ணங்களை நீங்க எண்றீங்க, அதுல பெரும்பாலான எண்ணங்கள் பாவங்களாக இருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் பாவம்னு. நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களும் பாவங்களாக இருக்கிறது. எவ்வளவு பாவமான எண்ணங்களை நம்ம எண்ணிடுறோம். அந்நிய பெண்களை பத்தி இந்த மனசுல நினைச்சிடுறோம். தேவையில்லாத ஹராமான விஷயங்களை, திருட்டு, களவுகள், பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து இந்த பூமி மனசுக்குள்ள ப்ராசஸ் உண்டாயிருக்கு. எண்ணங்கள் அப்படியே வளர்ந்து போயிருக்கு. இந்த எண்ணங்களை பத்தி சொல்லும் போது இன்ன பாவம் தண்ணி இஸ்முன், நிறைய எண்ணங்கள் பாவங்களா இருக்குது. எண்ணங்கள்ல சிறந்த எண்ணம் இது. அல்லாஹ் பற்றி எண்ணக்கூடிய எந்த எண்ணம் தான் மிகச்சிறந்த எண்ணம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இதான் குர்ஆன், இன்ன பாவம் தண்ணி இஸ்முன். நீங்க எண்ணக்கூடிய எல்லா எண்ணங்களும் பெரும்பாலான எண்ணங்கள் பாவங்களா இருக்கு. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணிக் கொள்கிறானோ அவ்வாறே அவருடன் நடந்து கொள்கிறேன். அல்லாஹ் பற்றி எண்ணம் தான் மிகச்சிறந்த எண்ணம். எல்லா நிலைகளிலும் அந்த மனசுல அல்லாஹ் பத்தி எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். படைச்சான், என்னை படைச்சான், ஏன் படைச்சான், எதுக்கு படைச்சான். இந்த ஃபிக்ருக்க ஃபீக யஷ்ஃபீக, உங்களை பத்தி நீங்க சிந்திக்கிறதே உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான. நீங்க வானம் பூமியை சிந்திக்கிற அளவு உங்களுக்கு ஆற்றல் இல்லை, உங்களுக்கு அந்த அளவு மூளை இல்லை. நிறைய அறிவாற்றல் உள்ள சமுதாயம் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருந்தாலும், இந்த படைக்கப்பட்ட படைப்பினங்கள்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கான். பத்தம்னா பாலத்துக்கும் பால், மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களா சில பேர்கள் அறிவு சுடர்களா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல போனா அவங்க 1000 விஷயம் புரியும். 1000 தடவை ஒரு விஷயத்தை திருப்பி சொன்னாலும் சில பேருக்கு புரியவே முடியாது. அவ்வளவு மூளை மலிக்கியவர்களாக, அறிவாற்றல் குறைந்தவர்களாக இருக்கிறாங்க சமுதாயத்தில். பல மாதிரி மக்கள் அல்லாஹ் தஆலா படித்தரங்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவார்ந்தவர்கள், சயின்டிஸ்டுகள்லாம் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா யன்துரூன இலை இப்லி கைஃப குலிகத் வைல ஸமாஇ கைஃப ருஃபியத். வானங்கள் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். எல்லாத்தையும் தான் பார்த்து கேட்கிறான். அறிவாளிகளை மட்டும், ஒரு சயின்டிஸ்ட்டை மட்டும் பார்த்து கேட்கல, ஆளுங்களை மட்டும் பார்த்து கேட்கல, எல்லாத்தையும் பார்த்து கேட்கலாம். நீங்க வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க பார்க்க மாட்டீங்களா? வலக்கத் ஸய்யன ஸமாஅ துன்யா,
வானங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது 7 வானங்களை அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். ரசூல் வழக்குது சையன்ன சமாக துனியா, துனியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த வானம் இருக்கு, முதல் வானம். அந்த வானத்துக்கு உட்பட்ட பகுதியில சையன்ன சமா துனியா மசாபி, அழகான விளக்குகளை கொண்டு அலங்கரிச்சிருக்கிறோம். நீங்க பார்க்க மாட்டீங்களா? பார்க்கிறோம். நாம அப்படியே வானத்தின் பக்கம் நம்முடைய பார்வைகளை செலுத்தி பார்க்கும்போது எத்தனை அழகழகான காட்சிகள். சுப்ஹானல்லாஹ். பகல்ல பிரகாசிக்கக்கூடிய சூரியன் வானத்துல அப்படியே வலம் வருது. இரவுல அழகான சாந்தமான சந்திரன் அப்படியே வலம் வருது. எத்தனை அழகழகான கேலக்சிகளும் கோள்களும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் யார் படைச்சது? இந்த சிந்தனை உங்களுக்கு உள்ளத்துல வர வேணாமா? நீங்க உங்களுக்கு அல்லாஹ் பற்றி அறிய மாட்டீங்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நம்ம ஒரு சயின்டிஸ்ட் நேற்று ஒரு பிக்சரை வந்து ஒரு கேலக்ஸி போட்டோ எடுத்து, ஒரு கேலக்ஸி வந்து ஹை பிக்சல் கேமரால கிளிக் பண்ணியிருக்காரு. அது வந்து அவரோட பிக்சர் வந்து A4 சைஸ் தான், A5 சைஸ் சின்ன சைஸ்ல அதை ஜூம் பண்ணி அதுக்கு பெருக்கி 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 உருவம் பெருக்கி பார்க்கும்போது 15,000 கேலக்சிகள் அதில் வந்து அந்த பிக்சர்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. 15,000 கேலக்சி. இந்த கேலக்சி பத்தி மனித ஆய்வு கண்டுபிடித்ததெல்லாம் ஆண்டுகளாக நீங்க பேசுகிறோம். ஒரு கேலக்சி என்பது என்ன? எத்தனை ஒளி ஆண்டுகள்? ஒரு ஒளி ஆண்டு என்று சொல்வது என்ன? பால்வழி மண்டலங்களை கடந்து போறதுல மில்கி வேல, நீங்க பால்வழி மண்டலத்தில் நீங்கள் மில்கி வேல நீங்க டிராவல் பண்றீங்க, அது ஒளி ஆண்டுன்னு சொல்றாங்க. எதுக்காக ஒளி ஆண்டுன்னு சொல்றாங்க? ஒரு ஒளி சூரியன் உதித்தலிருந்து அல்லது நட்சத்திரங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளிகள், கோலங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளிகள், சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளிகள், இந்த ஒவ்வொரு ஒளியும் உங்களுடைய கண்ணை அடையும் தூரம் எவ்வளவு நேரம்? ஒரு நொடிக்கு 15 லட்சம் மீட்டர் செகண்ட்ல வந்து எவ்வளவு வேகமா வந்து நம்மளை வந்து அடையும். அவ்வளவு ஃபாஸ்டா வரும் அந்த ஒளி. அந்த கேலக்சி வந்து கிட்டத்தட்ட 15,000 கேலக்சி வந்து ஒரு சின்ன ஒரு பகுதியில போட்டோ எடுத்துருக்காங்க. இது வந்து மனிதர்கள் கண்டுபிடிச்சதுக்கு இது வரையும் 15 லட்சத்துக்கு மேல, 15 கோடிக்கு மேலான கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேலக்சியுடைய தூரங்களும் எப்படிப்பட்ட தூரங்கள்? சொல்ல முடியாத அளவு தூரங்கள், கணக்கு போட முடியாத தூரங்கள். நீங்க வந்து ஒளியாண்டு, நீங்க வந்து 15 லட்சம் ஒளியாண்டு நீங்க கடக்கணும். ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு வருஷம் நீங்க டிராவல் பண்ணணும் ஒளியோட வேகத்துல. அப்பதான் ஒரு வருஷம் போனாதான் ஒரு ஒளியாண்டு நீங்க பண்ணணும். 15 லட்சம் ஒளியாண்டுகளை ஒவ்வொரு கேலக்சி கிட்டே அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கானா? அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய படைப்பாளன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய அந்தஸ்து அறிய மாட்டீங்களா? இந்த அந்தஸ்துலாம் அறியக்கூடிய அளவுல நம்ம ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்மள அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். நம்ம மூளைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. வேற ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கால்நடைகளுக்கோ ஜின்களுக்கோ மனிதர்களுக்கோ மலக்குகளுக்கோ இல்லாத பேரறிவு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து, என்னோட ஆற்றலை சிந்தித்து பாருங்க மனிதர்களே. நம்ம வந்து சாதாரண விஷயத்துல ஒரு தீனாருக்காகவும் திருவுக்காகவும் ரூபாய்க்காகவும் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அதிலேயே போட்டு இன்னும் பாவமான சிந்தனைகளை நம்ம கொடுக்கப்பட்ட குறுகிய வாழ்க்கை 60 வருஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மத்துக்கு ஒரு முத்தத்து இருக்குது. என்னோட உம்மத்தோட முத்தத்து ஹயாத்து துனியா மாபைன 60 இலாசத்தை. அது பெரிய பெரிய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 1000 வருஷம் 1500 வருஷம் வாழ்ந்தாங்க இந்த பூமியில. ஆனா என்னோட உம்மத்தோட வயசு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அமல்கள் மிகச்சிறந்த அமல்களா இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒண்ணுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடியவா இருக்கும். அதனாலதான் முந்தைய சமுதாயத்துக்குலாம் நிறைய இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டிருந்தது. அதே போல நமக்கும் 50 வக்து கடமையாக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்துட்டாங்க மிராஜ்ல. மிகப்பெரிய பேருபகாரம் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடைமறித்து இதெல்லாம் அவங்களால முடியாது, குறைச்சிட்டு வாங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சிருங்க சொல்லி பல தடவை கேள்வி ரெக்கமெண்ட் பண்ணி குறைச்சி 5 ஆக்கிட்டாங்க. 5 வக்து வந்து கட்டாயம் நம்ம தொழுக வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவுடைய நினைவை கொண்டு வரது. இந்த இடத்துல அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். கம்ப்ளீட் அல்லாஹ்வுடைய கம்ப்ளீட் சரண்டர் சப்மிஷன் வித் அல்லாஹ் முன்னாடி வந்து அற்புதமான முறையில் நம்ம நிற்கிறதுக்கு 5 வக்து நமக்கு தொழுக முடிச்சுட்டா நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய திக்ருடைய தியானத்திலேயே நீங்க இருக்கணும். மற்ற தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. ஒவ்வொரு எண்ணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி இருக்கும். இந்த ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் தஆலா படைச்சு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கான். கண்ணை வந்து படைச்சு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த கண்ணுக்கு அவ்வளோ பெரிய பேராற்றல் இருக்கு. இந்த காதுக்கு பேராற்றல் இருக்குது. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபேக்டரி உள்ள இயங்கிட்டு இருக்குது. எல்லா நேமத்துக்கும் அல்லாஹ் தஆலா கேட்பான்.
கைகள் அழகா வேலை செய்து, கால்கள் அழகா வேலை செய்து, எதற்கு படிச்சாலும் அந்த வேலைகளை அழகா செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சிந்திக்காம, அல்லாஹ் தாலாவுக்கு ஷுக்ர் செய்யாம, நம்ம என்னன்னா தாம்போன்ற போக்குல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தாலா நம்மளை மன்னி தருவானாக. எல்லாம் மன்னிக்கிறதா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கேன். நிறைய ஒருத்த பாவம் செஞ்சுட்டான், நிறைய தப்பு செஞ்சுட்டான், இனிமேல் அவனுடைய கடைசி காலத்துக்கு வந்துட்டான். அவன் நினைக்கிறான், நீ எல்லாமே தப்பு செஞ்சாச்சு, நீ நல்லா என்னை மன்னிப்பானா, இந்த வாழ்க்கை பூரா வீணாக்கிட்டனே, மிகப்பெரிய தப்புல நான் ஆயிட்டனே, அல்ல என்னை மன்னிப்பானா? மன்னிக்கவே மாட்டான், என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு மனசு சொல்லுது. அப்படிப்பட்ட அடியான அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான். அதான் சொல்றான், அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி நீங்க ஆதரவு வைங்க. அதனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்கள் மழை இந்த வானத்தின் முகட்டளவு இருந்தாலும், இந்த பூமி அளவு விருந்திருந்தாலும், பூமி பூரா அவங்க பாவங்களா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவங்கள் தான், எல்லா இடங்களையும் பாவம் செஞ்சு தான் இருக்கீங்க. இவ்வளவு பாவ மூட்டைகளோட இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். நீங்க என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எண்ணணும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான். இந்த எண்ணம் தான் ஹுஸ்னுத்தன், அழகிய எண்ணம் இறைவன் மீது. இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான், என்னை கஷ்டத்தில் ஆக்கிட்டான், என்னை நோயில் ஆக்கிட்டான், நான் இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாலும் முடிஞ்சு போச்சு. என்ன போல் வாழ் இன்னம நாமாலும் பின்னியா இன்னமா இப்படி மாணவா, அவன் என்ன நாடுறானோ அவன் தான் அவனுக்கு கிடைக்கும். இல்ல நான் பெரிய ஆளா வருவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்னை கலீஃபா ஆக்கியிருக்கான் பூமியில. அல்லாஹ் எப்படி படைச்சா என்னை கனவான் மிகப்பெரிய கனிமானா படைச்சிருக்கான். இந்த பூமியில எதுக்காக படைச்சானோ, எந்த கண்ணியத்துக்காக, எந்த இறை பொருத்தத்துக்காக, எந்த இறைவனை அறிவதற்காக இந்த பூமிக்கு படைக்கப்பட்டதோ, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலாவுடைய விருப்பம் தான் நான் யாரு? அல்லாஹ்வுடைய விருப்பம். நான் இன்று பேசுகிறேன், நான் இன்று உங்கள் முன் காட்சி அளிக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய விருப்பம். ஒரு காலத்துல எந்த படைப்பிலுமே படைக்கவே இல்லை அல்லாஹ் தாலா, தன்னந்தனியா தானா இருந்தான். அப்ப அல்லாஹ் தாலா விரும்பினான், அஹ்பப்து நான் விரும்பினேன், அன் யுரஃப நான் அறியப்பட வேண்டும் என்று, கலத்துல் கல்க நான் படைப்பினங்களை படைத்தேன். அல்லாஹ் தாலா ஒரு காலத்துல யாரையுமே படைக்கல, தன்னந்தனியா தானா இருந்தான் அல்லாஹ் தாலா. அப்போ அல்லாஹ் தாலா பத்தி அறிவாற்றணும், அல்லாஹ் தாலாவுடைய பேராற்றணும் யாருமே அவனை புகழ முடியாத அளவுக்கு அல்லாஹ் தாலா மட்டும்தான் புகழ்ந்து கொண்டிருக்கணும். அல்லாஹ் தாலா மட்டும்தான் புகழணும். குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா தன்னுத்தானே புகழணும். சுப்ஹானல்லதி 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 அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி பரிசுத்தமானவன் எத்தைவன் என்றால் அவன்தான் அப்படின்னு சொல்லி அவன் வானத்தை படைச்சான். சுப்ஹானல்லதி அவன் பரிசுத்தமானவன் எப்படிப்பட்டவன் என்றால் பூமியை படைச்சான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன் அடியாரை தொலைதூர மக்காவில் இருந்து தொலைதூர பள்ளியான அக்ஸாவுக்கு கொண்டு போனான். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சுப்ஹானல்லதி சுப்ஹானல்லதி சுப்ஹான் அல்லாஹ் தன்னைத்தானே சொல்லி தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கான். அல்லாஹ் தான் தெரியும், அல்லாஹ் தான் முழுமையான முறையில் அல்லாஹ் தாலா தஸ்பீஹ் பண்ண முடியும். நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். நாமளும் அல்லாஹ் தாலா தஸ்பீஹ் செய்யற மாதிரி அல்லாஹ் தாலா தஸ்பீஹ் செஞ்சா உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுப்பான் அல்லாஹ் தாலா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா சொல்றான், வல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹு ஆலிமுல் கைப் வஷஹாததி வர் ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஹ்மின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிகுல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கு. இந்த திருநாமங்கள்ல ஒன்னொன்னா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? ரஹ்மான் அவன், ரஹீம், மலிக், குத்தூஸ். 99 அல்லாஹ்வுடைய அடைமொழிகளை, அல்லாஹ் தாலாவுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் தாலா எனக்கு 99 பேர் இருக்குப்பா. ஒவ்வொரு பேருக்கும் உரியவனா நான் இருக்கிறேன். உங்கள் மேல் கருணியாவனா இருக்கிறேன், உங்களுக்கு அன்பு செலுத்துறவனா இருக்கிறேன், உங்களோட நண்பனா இருக்கிறேன். அடியார்களே, நீங்கள் என்னோட எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படி நான் ஓடுறேன். நீங்க என்னோட விரோதம் பண்ணுமா? யூ வாண்ட் டு கீப் enmity with me, I will be your enemy. நான் உங்களுடைய எதிரியா இருப்பேன். If you want to be your friend, நான் உங்களோட நண்பரா இருக்கணுமா? நான் உங்களோட நண்பரா இருப்பேன். அல்லாஹ் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் தாலாவுடைய அழகான முறையில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தாலா பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. என் ரப்பு என்ன எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், எந்த பாவங்களையும் விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ரப்பு தான் நம்முடைய ரப்பு. அந்த ரப்பு இல்லாம யார்கிட்ட போகும்? பலவுல்லா இத பலவத்துல் ஹுல்கும்
உங்களுடைய தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடையும் பொழுது இதா பலவத்துக்கு பூம வளர்ந்தும் தரும் ஈனை இதுன்னு தந்துடும். அப்ப எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க நின்றுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா சொல்றான் நகரும் அப்புறம் மின்கும் மலாக்கில்லாத்துக்கு சிரோன். அப்ப அந்த மூத்தான ஒரு தொண்டை குழியில ஆடிட்டு இருக்கு, உயிர் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் கை விட்டுட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாருன்னு தான் ஒரு 8-3 மணி நேரம் தான் தாங்க, 10-15 நிமிஷம் தாங்க முடிஞ்சு போச்சு. எடுத்துக்கோன்னா எடுத்துப்பாங்க, இல்லை முடிச்சோன்னா எடுத்துக்குவாங்க. அவங்க கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஒழுக்கம் அடைஞ்சிச்சு, தொண்டை குழியை உங்களோட உயிர் அடைஞ்சிருச்சு, ஆடிட்டு. அப்ப எல்லாம் கூட இருக்கலாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்திலையும் யானை நம்ம பக்கத்துல இருக்கிற அக்குறம் கரீபா ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களோட அல்லாஹ் நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களோட பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கலாம், உங்களை உயர்த்து வைக்க தயாரா இருக்கலாம். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் படிக்கல, நான் உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக படிச்சிருக்கேன். அந்த நோக்கம் வந்து தண்டனைக்கான நோக்கம் இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துகிற நோக்கம் கிடையாது. நான் என்னை பற்றி என்னுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக ஒரு இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு பிரதிநிதி இன்னொரு நாட்டில் அனுப்புதுன்னா எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கும். அம்பாசிடர் சொல்றாங்கள, தூதுவர், அந்த தூதுவராக தான் நம்ம வச்சிருக்கோம். சஃபீர் கலீஃபா பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதியாக நான் வரை அனுப்புகிறேன். என்னுடைய எல்லா பவரும் அவருக்கு இருக்கும், எல்லா ரைட்டும் கொடுத்து அனுப்புறேன். அதைத்தான் சொல்றோம். மலக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து பூமியில என்னோட கலீஃபாவை படைக்க போறேன். சொன்ன வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க. நீ கலீஃபாவை படைப்பல்ல, அவங்க உங்க கலீஃபா மாதிரி இருக்க மாட்டாங்க, உனக்கு மாறி செய்வாங்க, உன்னோட கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க, நீ தண்டனை கொடுப்ப. இதான நடந்துச்சு முன்னாடி படைப்பு ஜின்களுடைய படைப்புக்கு. அதே மாதிரி தான் டிபிக்கலா அதே மாதிரி தான் படைக்க போறேன். இதே விஷயம் தான் நடக்கும் போது வேண்டாம் இல்ல சொல்றோம். அப்படி இல்லை, அது வித்தியாசமான படைப்பு. இவங்க எப்படிப்பட்ட படைப்பு தான் கூப்பிட்டு கேட்கறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய அறிவாற்றல் அவங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கே தெரியாது. அப்ப உங்களை கூப்பிட்டு கேட்கலாம், இது என்ன இது என்ன இது என்ன நல்லா கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது. நான் இல்லைன்னா இல்லாமா எல்லாம் தானே, எனக்கு எதுவுமே தெரியாதல்ல, நீங்க என்ன சொல்லி கொடுத்தா அதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இவர் கூப்பிட்டு கேட்கிறாரு ஆதம, மிகச்சிறந்த படிப்பை படிச்சிருக்கோம், பாருங்க இவரோட கெப்பாசிட்டி என்னன்னு. கிளிக் இது பண்ணி விட்டோம்னா அவரை தூண்டி விட்டோம்னா சொல்றாரு, ஒண்ணுன்னா சொல்றாரு. இவ்வளோ பெரிய அறிவாற்றல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அறிவாற்றலை அல்லாஹ் தஆலா டெமோ பண்ணி காமிக்கிறான் மலக்குகளுக்கு முன்னாடி. மனிதனுடைய ஆற்றலை மலக்குகளுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறோம், வெளிப்படுத்தி காமிக்கிறோம். பாத்தீங்களா இவ்வளவு பெரிய அறிவாற்றல் உள்ள படைப்பு. என்ன செய்யணும், நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவருக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை. கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட என்கிட்டமே மரியாதை. கல்வி அறிவு பெற்றவர்கள் இதை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சிறந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தக்வா, இன்னமல் உலமா அல்லது யகாஃபுன் அல்லாஹ். கல்வி அறிவு பெற்ற ஆலிம்களும் கல்வி பெற்ற சிந்தனையாளர்களும் அறிவாளிகளும் அறிவார்ந்தவர்களும் தான் என்னை பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்துக்காக தான் படிச்சிருக்கேன். என்னை அறியணும், எனக்கு வழிபடணும், என்னை பயப்படணும், என்னை அறிவாற்றலை விளங்கணும் அப்படிங்கிறது நோக்கம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு சிறந்த ஒரு பயான நம்ம அல்லாஹ்வுடைய அறிவாற்றல், அல்லாஹ்வுடைய பேராற்றல் அதை மனசுல வச்சு அல்லாஹ் மேல எந்த நிராசையும் நம்ம இருக்கவே கூடாது. எல்லாம் சொல்லிட்டா எல்லா பாவம் செஞ்சிருங்க. நீங்க உலகத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். நீங்க யாரையும் நம்பாதீங்க, உலகத்தில் என்னை மட்டும் நம்புங்க. அதான் ஃபர்ஸ்ட் அகீதால ஈமானுல் அர்கான், அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், அல்லாஹ் எனக்கு துரோகம் செய்யவே மாட்டான். நான் சொல்றேன், நான் ஒரு காலம் என் அடியானுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அவன் கஷ்டப்படுவதெல்லாம் அவன் தேடிக்கொண்ட கைவினைகள் தான். அவன் கஷ்டப்படுறான் ஏன்னா அவன் அப்படி ஆயிட்டான். நான் ஒரு காலம் அவனை தண்டிக்க மாட்டேன். என்னுடைய பிலாசபி கிடையாது. நான் என்னுடைய சிஃபத் என்ன, ரஹ்மான் ரஹீம். உலகத்தை பொறுத்தளவுக்கு அவன் காஃபிரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் முஷ்ரிக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் முஸ்லீம்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, காஃபிர்கள்லாம் நல்லா இருக்காங்களே. அப்படி இல்லை, காஃபிர்களை உயர்த்தி வைக்கணுங்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே ரஹ்மானா இருக்கான். ஈக்குவல் மெர்சினா இங்க எல்லாத்துக்கும் சமமான கருணை தான் துனியாவில். ஆகிரத்துல போனதுக்கு முன்னாடி தான் நன்மை தீமைகள்லாம் சரி பண்ணி அவங்க குற்றவாளிகளை தனியாக பிரிச்சு விட்டு நல்லவர்கள் தனியாக பிரிச்சுட்டு அவங்க தனியாக பேசி மிகப்பெரிய சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க தயாராகும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ். இப்படிப்பட்டவங்க யாருன்னா என்னோட ரப்பு அல்லாஹ் தான்.
சும்மஸ்தகாமு, அது உறுதியா இருந்தாங்க. இந்த இடத்துல உறுதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர்ல வைக்கும்போது ஏன் உறுதியா இருந்தாங்க? அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, வியாபாரத்துல கஷ்டம், தொழில்ல லாபம் இல்லை, ஏழ்மையில வறுமையில போயிட்டாங்க. இப்படி பல சோதனைகள் வந்தாலும் சும்மஸ்தகாம் ஈமா இருந்தாங்க. ஏன் ரப்பு இருக்கான், இன்னைக்கு என் கஷ்டம் வந்தாலும் என்னைக்கு நோயா இருந்தாலும் ஃபைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபி, நீங்க நோயாளியா போயிட்டாலும் யார் உங்களுக்கு ஷிஃபா கொடுப்பா? டாக்டரா? நான் தான் ஷிஃபா கொடுப்பேன், நான் தான் ஷாஃபி. அல்லாஹ் தஆலா அழகிய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் ஷாஃபி, நான் தான் உங்களுக்கு நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். சும்மஸ்தகாமு, உறுதியா இருந்தாங்க இது வரைக்கும், மௌத் வரைக்கும். அப்போ மௌத் நேரத்துல فإذا بلغت الحلقوم فأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. அந்த இடத்துல என்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் அவங்க பக்கத்துல இருக்கேன். அந்த நேரத்தில் என்ன செய்வேன் தெரியுமா? நானு தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள்லாம் அப்படியே இறங்கி இறங்கி உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? வந்துட்டு எல்லாம் சுத்தி சுத்தி நின்றுட்டு, நீங்க இறைவனை தான் அல்லாஹ் தான் ரப்பா ஏத்துட்டீங்க, இதுவரைக்கும் கடைசி பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்போ என்ன செய்ய? நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு துக்கப்படுறீங்க? என் மனைவி விட்டுட்டு போறனே, புள்ளி விட்டுட்டு போறனே, நான் இதுவரை இந்த பூமியில் இருந்தனே, என்னோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்க பயப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. அபிஷ்ரு பில் ஜன்னா, நீ எதுக்காக வாக்களிக்கப்பட்டீங்களோ அந்த ஜன்னத் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அல்லாஹ் பக்கத்துல இருந்து எங்களுக்கு சொல்றாங்க, அல்லதி குந்தும் துஅதுன், எதன் மீது நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களோ அந்த ஜன்னத் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து பேசிட்டு மீனுக்காக விளையாட்டு அல்லாஹ் தஆலா எதையும் படைக்கல, உங்களையும் மீனுக்காக படைக்கல. அல்லாஹ் தஆலா நீ கடற்கரையில் தான் ஒரு பெரியார் சொல்றாரு, ஒரு கோடு போட்டார். அப்போ அந்த கோடு போட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் கடற்கரையில் உட்காந்து அலை வந்துட்டே இருக்குது. அது கோடு போட்டுக்கிட்டே இருக்காரு, அலை வருது, அலை அடிச்சுட்டு போகுது. அப்புறம் ஒரு கோடு போடுறாரு, அலை வருது, அடிச்சுட்டு போறாரு. ஒரு பெரியார் வந்து கேட்டார், எதுக்குமா இந்த மாதிரி செய்யுது? இல்லை, என் மனசு விரும்புது, இப்படி செய்யறாரு, தண்ணி வந்து அடிச்சுட்டு போனா அப்படியே அழகா இருக்குது, அது ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை நாளைக்கு எல்லாம் கேள்வி, எதுக்காக செஞ்சேன்? நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா உறுப்புகளையும் கவனத்தையும் அதில் செலுத்தி ஒரு விஷயத்தை செய்யறீங்க. நீங்க ஊனமுற்றவர்களை கண்டா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தான். ஒரு ஈமானுக்கு பிறகு மிகச்சிறந்த செல்வம் ஆஃபியத், ஆரோக்கியம். ஆரோக்கியம் இழந்தவர்கள், குறிப்பா இந்த இடம் ஊனமுற்றவர்களுக்கான பிறப்பு. இதை பார்த்தீங்கன்னா சில மக்கள் தொழுது வரும்போது அந்த மக்களுடைய ஆக்ஷனை பார்க்கும்போது நமக்கு பரிதாபமா இருக்கும். அவங்க நடக்க முடியாது, வீல் சேர்ல வருவாங்க, அவங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, அப்படியே வாயிலாம் பூமோடிக்கிட்ட போகும், கண்கள்லாம் எங்கேயும் இழுத்துட்டு போகும், எதையுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை எடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, கை அப்படியே போய் அதை ஃபோக்கஸ் பண்ணி எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதை நினைக்கிறோமோ உடனே எடுக்கிறோம். தண்ணி குடிக்கணும் உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறோம், எழுதணும் உடனே எழுதுறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாளைக்கு கேள்வி கேட்பான் உங்கள் நியமத்துக்களை. அதனால ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளையும் நியமத்துக்களை நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த நியமத்துக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். நியமத்துக்கள் சாதாரண நியமத்துல்லாஹி லா தஹ்ஸூஹா, நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ணி பார்த்தீர்களா? நீங்க என்ன ஒரு பேப்பர் எழுதிட்டு அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் எனக்கு கொடுத்துருக்கான், எத்தனை பேருக்கு கண்ணு இல்லை எனக்கு கண்ணு கொடுத்துருக்கான், எத்தனை பேர் செவி இல்லை எனக்கு செவி கொடுத்துருக்கான், நல்ல ஆச்சார பாவம் உடல் கொடுத்துருக்கான், நல்ல பேச்சு கொடுத்துருக்கான், பார்வை கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், கால் நல்லா வேலை செய்யுது, கை நல்லா வேலை செய்யுது, என் உடலுக்குலாம் நல்லா வேலை செய்யுது, இன்னும் நிறைய நல்லா கொடுத்துருக்கான். உங்களுக்கு மனைவி கொடுத்துருக்கான், மக்களை கொடுத்துருக்கான், வாகனம் கொடுத்துருக்கான், வேலை கொடுத்துருக்கான். எழுதி 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 பார்க்க சொல்றாங்களா? எழுதி பார்த்தாலும் முன்னாடி எழுதவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் தான் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு இது புள்ளி விவரத்தை எடுக்கவே முடியாதுங்களா? ஒரு எக்ஸாயத்தை பண்ண முடியாது, ஸ்டாட்டிஸ்டிக்கை கொண்டு வர முடியாது. நீங்க அவ்வளோ நியமத்துக்கு கொடுத்துருக்காங்க அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் எதுக்காக கொடுத்தோம்? மீனுக்காகவா? சும்மா அப்படியே தினாரையும் தினத்தையும் சம்பாரிச்சு அப்படியே சும்மா ஊர் சுத்திட்டு அப்படி போறக்கா? கடுமையான கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம். நீங்க வந்து எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நம்ம நிறைவேற்றக்கூடிய அளவுல அல்லாஹ் தஆலா நம்ம ஆக்கணும். அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி வல் அர்து ஜமீஅன் கபதத்துஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்து யமீனி. அல்லாஹ் சொல்றான், நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நீங்க தெரிஞ்சுங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லக்கூடியவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்க அல்லாஹ் பத்தி நீங்க அறியுங்க. அஸ்அல் பிஹி கபீரா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சவங்க போய் கேளுங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்லி கேளுங்க. வானத்துக்கு மழை கொண்டு வரது யாரு? பூமியிலிருந்து
விளைச்சல் கொண்டு வருது யாரு கொண்டு வர? அல்லாஹ் தானே. அப்படிப்பட்ட மாபெரும் அல்லாஹ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், நீங்க வானத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய கேலக்சி நான் படிச்சிருக்கேன். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, எனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு மரியாதை கொடுக்கல இந்த மக்கள். சொல்றாங்கல்ல, நான் பெரிய ஆள், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு பெரிய தலைவரா இருக்கேன், செக்ரட்டரியா இருக்கேன், இங்க மரியாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், வானம் பூமிகள் நானே ஒரே அதிபதி, இந்த மக்கள், நான் படிச்ச மக்கள் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் தவக்தஹு யௌமல் கியாமா, இந்த பூமியை நான் வந்து என்னுடைய 2 விரலுக்கடியில் நான் இடிக்க வச்சுக்கணும். நான் யௌமல் கியாமா லிமனில் முல்குல் யௌம் அப்படி கேட்பானா, இன்னைக்கு யாருக்கு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் யாருக்கு? வசமாவாத்து மத்பியாத்து பியமீனி, என்னோட வலது கரத்துல 7 வானங்களையும் சுற்றி வச்சிருக்கேன். எங்க போயிட்டீங்க நீங்களாம்? எல்லாம் என் கைக்குள்ள இருக்கீங்க. எல்லாம் எத்தனையோ சமுதாயம், எத்தனையோ தலைமுறைகள் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த 2 இடுக்குள்ள எல்லாம் சொல்றான். ஒரே ஒரு பிடியில நான் வச்சிருப்பேன். லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் பத்தி நீங்க அறிங்க. அல்லாஹ்வுடைய பேராற்றல், உங்களுடைய தொடர்புகள், உறவுகள் அல்லாஹ்வோட மட்டும்தான் இருக்கும், வேற யாரோட இருக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. மனைவி தான் எனக்கு தகப்பனார் தான், தாய் தான், ஒரு உறவினர்கள் தான், என்னுடைய தம்பி தான், என்னோட அண்ணன் தான். நீங்க நினைச்சீங்கன்னா எஃப்ருல் வரும் அஹீஹி, ஒரு நாள் வரும், அந்த நாள் உறவுக்கு போன நாள். அந்த நாள் தன்னுடைய சகோதரனையோ, தாயையோ, தந்தையோ, மனைவியோ, பெற்ற பிள்ளையோ கண்டா இவன் பேயை கண்டவர் பயந்து ஓடுவான். ரப்பி ரப்பி ரப்பி, இவங்கெல்லாம் என்கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்க, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். கியாமத்தினால இன்னைக்கு என் மனைவி எங்காவது ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த மனைவியை பார்த்து பேச மாட்டான், இவன் இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். தாய், பெற்ற தாய், அவளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரலாம், அங்கிங்க ஓடிட்டு இருக்கும்போது தாயை பார்த்து, ஓ அம்மா வரா, இப்படி ஓடிடும். அப்பா பார்த்துட்டாரு தூரத்துல, அப்பா பார்த்துட கூடாது, புறம்புக்கு ஓடுறாரு. எவ்வளவு எஃப்ருல் மாதிரி, எஃப்ருல்னா ஓடு, எஸ்கேப் ஆகி ஓடுறது. தந்தை பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு, தாயை பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாரு. ஏன்னா உறவுகள்னு சொல்லிட்டு நாம அத்தா இல்லையா, நாம பிள்ளை இல்லையா, நாம மனைவி இல்லையா, வந்து உறவுகள் கொண்டாடி நம்ம எதை கேட்டுருவாங்களோ. உறவத்து போன நாள், நப்சி 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 இருக்கக்கூடிய அந்த நாள் அல்லாஹ் தஆலா, நான் மட்டும்தான் உங்களுக்கு ரப்பு, என்னோட உறவு மட்டும் தான் எப்போ நிரந்தரம், இங்கேயும் நிரந்தரம், அங்கேயும் நிரந்தரம். நீங்க ஒரு காலத்துல இப்படி சொல்லக்கூடிய ஒரு பொருளாவே இல்ல. தாயின் கர்ப்பறையில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி தந்தையோட முதுகந்தட்டில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எங்கதான் இருந்தீங்க, இப்படி சொல்லக்கூடிய ஒரு பொருளாவே இல்லாம உங்களை எல்லாம் ஆக்கி கொண்டு வந்தானே. அப்போ நான் தான் ரப்பு, இப்போ நான் தான் ரப்பு, எப்போ நான் தான் ரப்பு. எனக்கு உங்களுக்குள்ள உறவுகள் தான் எப்போ. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உறுதியாக்கணும். அதே குரான் படிக்கணும், குரான்ல அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது அடிப்படையில் உள்ள நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கண் நல்ல அழகிய என்ன அல்லாம வைக்கிறது. எல்லாம் எனக்கு சிறந்து கொடுப்பான், துனியாலே சிறந்து கொடுப்பான், ஆகட்டும். அப்பனா ஆத்தினா துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன் நார். ரஹ்மானே, ரப்பே, என்னுடைய எஜமானே, எனக்கு இந்த பூமியிலையும் நான் வாழும் காலத்திலையும் இந்த ஹயாத்தில் நல்லது கொடு, மூத்தானாலும் அங்கே போனாலும் என் கியாமாலையும் நல்லது கொடு அப்படி சொல்லி என் சிறந்தது. நிறைய பேர் அல்லாஹ் நல்ல நம்பிக்கைக்கிறவர்கள் எல்லாம் ஆகி தரணும். இன்ஷா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அடிபணிந்தவர்களாக நம்ம இந்த உறவுகள்லாம் வந்து சரி ஃபாலிக்கும் நாசன் குழுக்கும் நாசன். நீங்கள் என்ன உறவுகள் செஞ்சாலும், உறவுகள் மீது அவரோட நட்பு வச்சாலும் அதெல்லாம் அல்லாஹோட திருப்பூரத்துக்கு தான் வைக்கணும். மனைவிக்கு ஒரு கவலை நீங்கள் வாயில் அன்பாக ஒரு 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 கவலத்தை ஊட்டி விட்டாலும் அல்லாவோட திருப்பூரத்துக்கு தான், அங்கேயும் அல்லாவோட ரிலேஷன்ஷிப் தான் வரும். பிள்ளை மேலே நீங்கள் மோகத்தை வச்சாலும் அல்லாஹ் காக்கும், தாய் மேலே மோகத்தை வச்சாலும் அல்லாஹ் காக்கும். இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய மௌலானா நம்ம என்னுடைய நண்பர் நூர்லமியா சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாவுடைய அன்பை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தாங்க, பிடிச்சிருந்தாங்க. 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவோட முஹப்பத்துக்காக சில விஷயம் சொல்றாரு. அந்த விஷயம் கம்மினாஸ் சொல்றாங்க. ஒரு 3 பேர் ஒரு டிராவல் பண்ணி அப்படியே போறாங்க. நீ பார்த்தா லேண்ட் ஸ்லைடிங் நடந்தக்கூடிய நிலச்சரிவு, மலைச்சரிவு ஏற்பட்டு வயநாட்டில் எவ்வளோ மக்கள் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய முழுமையான மக்கள் மஃபிரத் கொடுக்கணும். இந்த மாதிரி மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிச்சு உயர்ந்த அந்தஸ்து ஆக்குவானாங்க. இங்கே வெளிப்பார்வையில் பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டமாக தெரியுது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எந்த சின்ன கஷ்டமாக இருந்தாலும், சின்ன முள்ளு குத்தினாலும் சில பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால எவ்வளோ கஷ்டங்கள் துனியாவில் அடையணுமோ அந்த அளவு பரிசுத்தப்படுத்தி அதுக்கு மேலே அல்லாஹ் தஆலா அந்தஸ்து உயர்த்தி வைக்கிறான். எல்லாருக்கும் அந்த ரகசியம் தெரியும். நம்ம வெளிப்படையாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அவங்களை மன்னிப்பானாக. அப்படியில் 3 பேர் வந்து ஒரு மழை நேரத்தில் அப்படியே ஒரு காட்டு பகுதியில் போகிறாங்க. மலை பகுதியில் போயிட்டு இருக்கிற நேரத்தில் மழை பயங்கரமாக பெய்யுது. அந்த இடத்துல ஒரு பைப்பில் போய் மலைக்கு ஒதுங்கலாம்னு சொல்லிட்டு ஒதுங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு
மூடி இருக்கு. மூடன்னா அங்கே அந்த அந்த காலத்தில் வயர்லெஸ் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த தருணத்தோடு சொல்ல முடியாது. யார் இருக்கிறா அப்படியே அல்லா தாட்ட கம்ப்ளீட்டாக 100% அல்லா தாட்டுக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. உன்னை தவிர யாருமே எங்களை காப்பாற்ற முடியாது, நாங்கள் மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, எங்களோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிருமா, இருந்தாலும் உங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம், உனக்கான சில விஷயங்களை செஞ்சுருக்கிறோம், அது உனக்காக மட்டும்தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் துவா கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ரப்பே என்னுடைய தாய் வயது வந்து தாய் வீட்டில் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்களாம் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு நான் என்ன செய்யறோம், டெய்லி மாட்டிலேருந்து பாலை கலந்து என்னோட தாய்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இதுதான் என்னோட வழக்கமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் தாயை கவனிப்பேன், அதுக்கு முன்னாடி தான் மனைவி மக்கள், 2வது செகண்டரி. அப்படி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பால் திறந்துட்டு நான் எடுத்துட்டு போகும்போது என் தாய் தூங்கிட்டாங்க. அப்படியே அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் பாலை அப்படியே வச்சுட்டே நின்றுட்டே இருக்கிறேன். இப்போ குழந்தைங்கள்லாம் பசியில் துடிக்கிறாங்க, பசி பசி பசின்னு துடிக்கிறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் என் தாயை மட்டும் கவனிச்சுட்டு, தாய் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு தர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தாய் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டே இருந்தேன். வச்சது நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தாய் கண் விழிச்சு பார்க்குறாங்க. கேட்குறாங்க, ஏன் பண்ண தாயே நீங்கள் ஒன்றும் குடிக்காமல் தூங்கிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுத்து தான் என் பிள்ளைகளை கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க எனக்காக ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்படியே இதில் உன்னை திருப்பூரத்துக்காக உனக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படியே அப்படி சொன்னோன்னே அல்லா தாலா அப்படியே அந்த விஷயத்தை கேட்டோன்னா பாறையில் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு கொஞ்சம் விலகிடுச்சு. விலகி கொஞ்சம் கேப் வந்துருச்சு. ஃபுல்லாக வெளியே வர முடியாது, கொஞ்சம் விலகிடுச்சு. இன்னொரு 3 பேர்ல இன்னொருத்தருக்கு பார்க்க, அப்படியே நான் ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் செஞ்சேன். எப்படிப்பட்ட விஷயம், நான் வந்து ஒரு பொண்ணை விரும்பிகிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, என்னோட சாச்சாவோட மகன், அழகான பொண்ணு. அந்த பொண்ணை நான் எப்படியாவது அடைச்சிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது என்னுடைய ஆசைக்கு இணங்காமையே இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்தை திருப்பி கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு இது பண்ணவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு பணத்தை வைக்க கேட்டுச்சு. அப்போ நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இந்த ஆசைக்கு என்னன்னு கேட்டேன். அது முடியாதுன்னு சொல்லி போயிடுச்சு. திரும்ப வந்து கேட்டுச்சு. அப்போ சூழ்நிலையினால வந்து இணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அந்த நேரத்தில் நான் நெருங்கி போகிற நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, தப்புல்லா பயந்துருக்குன்னு சொல்லிச்சு. உடனே அந்த பொண்ணோட பயம் வந்துருச்சு. அப்படியே அந்த பாவத்துக்கு நான் விளக்கிட்டேன். இது நான் உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீ எங்களுக்கு உதவி செய்ய சொன்னால் கொஞ்சம் பாராட்டு வந்துச்சு. 3வது ஒரு விஷயம், ஒருத்தர் வியாபாரி ஒருத்தருக்கு குடும்பத்தில் அவங்க வியாபாரத்தில் நிறைய வேலை செய்கிறாங்க. அவர் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார், கூலி வாங்க போயிட்டார். அந்த கூலியை ஒருத்தர் அப்படியே எடுத்து வச்சிருந்தார் பல வருஷமா. அந்த கூலியை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணார். அது பல பண்ணைகளாக மாறி போச்சு, நிறைய ஆடு மாடுகள் நிறைய ஆயிடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூலியை கேட்டு வர்றாரு. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை செஞ்சார், கூலியை கொடுங்க அப்படின்னு. அந்த நேரத்துலையா அந்த கூலியில் இவ்வளோ ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோவம் வந்துருச்சு. நீ கெட்டல் பண்ணுறீங்களா, என்னோட கூலிக்கு தாங்க கேட்டால் இதெல்லாம் பிடிச்சிட்டு போக சொல்லி, இதெல்லாம் உங்களோட இல்லை. இல்லை உன்னோட தான், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக எடுத்து வச்சிருந்தேன், அதை அப்படியே பழகி பெரிய அல்லாத்தால பறக்க வச்சிருந்தா எடுத்துட்டு போக சொன்னேன்னு அவர் சந்தோஷமா எடுத்துட்டு போனார். இது உன்னோட திருப்பத்துக்காக தான் அவர் பேசிருக்கேன், வேறு யாருக்கும் செய்யலன்னு சொன்னேன்னு அந்த கண் முஸ்லிம் கண் அழகி அல்லாமல் நம்பிக்கை வச்சிருக்கு சொல்லி அல்லாமல் அழகிய எண்ணெய் வச்சிருக்கிறத சொல்லி காமிச்சோன்னே பாடம் முழுமையாக விளங்கணுன்னு மக்கள் அதுலேருந்து விலகி அதுலேருந்து வெளியாகி அவங்க உயிர் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லி சுல்லாசலசன் இந்த சம்பவம் சொல்கிறாங்க. அழகான முறையில் அல்லா மேலே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். இல்லை வாழ்க்கையில் இன்னும் எங்கேய வாழ்க்கையில் இருக்குது, வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தால நமக்கு சிறந்த வாழ்க்கையை எல்லாத்தால ஆக்கிடுவான். வாழ்க்கை